அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தஞ்சமடைந்த 104 இந்தியர்களை கை கால்களில் விலங்கிட்டு இந்தியாவுக்கு நாடு கடத்திய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக எல்லைகளை கடந்து அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன, அதற்கு தேர்ந்தெடுக்கும் வழிகள் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரில் தரையிறங்கிய அமெரிக்க ராணுவ விமானத்தில் ஹரியானாவை சேர்ந்த 33 பேர், குஜராத்தை சேர்ந்த 33 பேர், பஞ்சாபின் 30 பேர் உட்பட 104 இந்தியர்கள் கைவிலங்குகளுடன் இருந்தனர். இவர்கள் அனைவரும் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியதாக நாடு கடத்தப்பட்டவர்கள். திரும்பி வந்தவர்களில் பலரும் டங்கி ரூட் வழியாக அமெரிக்காவிற்குள் தஞ்சமடைந்தவர்கள். அது என்ன டங்கி ரூட்? பொதுவாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகருவது என்ற பொருள்படும் பஞ்சாபி வார்த்தையிலிருந்து டங்கி என்ற சொல் உருவானது. அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் சட்டவிரோதமாக குடியேற தேர்ந்தெடுக்கப்படும் டங்கி பாதை பயணம் பெரும்பாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள ஷெங்கன் உறுப்பு நாடுகளின் வழியேதான் நடைபெறுகிறது. ஷெங்கன் சுற்றுலா விசாவை பெறுவதன் மூலம் அந்த அமைப்பில் உறுப்பினராக உள்ள 26 நாடுகளுக்கும் சுதந்திரமாக செல்ல முடியும். அப்படி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு முதலில் செல்பவர்கள் இங்கே உள்ள இடைத்தரகர்கள் மூலமாக அங்கிருக்கும் இடைத்தரகர்களை அணுகுகின்றனர். அவர்களிடமிருந்து தனி நபர் ஒருவருக்கு குறைந்தபட்சமாக 15 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலாக பணத்தை இடைத்தரகர்கள் பறிப்பதாக கூறப்படுகிறது. பணத்தை பெறும் இடைத்தரகர்கள் போலி ஆவணங்களை வழங்குவது, கப்பல் கொள்கலன்கள் அல்லது வாகனங்களில் மறைக்கப்பட்ட பெட்டிகள் மூலம் மறைத்து அனுப்புவது உள்ளிட்ட வழிமுறைகளின் மூலம் அவர்கள் விரும்பும் நாடுகளுக்குள் நுழைய உதவுகின்றனர். இவ்வளவு செலவு செய்தாலும் டங்கி ரூட் என்பது எளிதான ஒன்று அல்ல என்கிறார்கள் அதில் பயணித்தவர்கள். அமெரிக்காவில் தற்போது நாடு கடத்தப்பட்டுள்ள ஹர்வீந்தர் சிங் கூறும்போது, விசா வாங்கி தருவதாக 42 லட்சம் ரூபாயை ஏமாற்றிய முகவர் ஒருவரின் குறுக்கு வழி திட்டத்தில் சிக்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். டெல்லியிலிருந்து விமானத்தில் கத்தார் சென்று பின்னர் பிரேசிலுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், அங்கிருந்து கொலம்பியா வழியாக பனாமா வரை டாக்ஸியிலேயே பயணித்ததாகவும் ஹர்வீந்தர் தெரிவிக்கிறார். பனாமாவிலிருந்து மெக்சிகோ எல்லை வரை சிறிய படகில் 4 மணி நேரம் பயணித்ததாகவும் சிங் தெரிவித்தார். இந்த அபாயகரமான டாங்கி ரூட் பயணம் முழுவதும் சிறிதளவு அரிசி சாதத்தை மட்டுமே உண்டு உயிர் பிழைத்ததாக ஹர்வீந்தர் சிங் கூறினார். இதேபோல் கடல் வழியாக 15 மணி நேரமும் பின்னர் கடினமான பள்ளத்தாக்கினை கடக்க 45 கிலோமீட்டர் தூரம் நடந்தே பயணித்ததாகவும் இந்தியா திரும்பிய சுக்பால் சிங் தெரிவித்தார். அமெரிக்காவை அடையும் முன்பு மெக்சிகோ எல்லையில் 14 நாட்கள் இருண்ட பாதாள அறையில் அடைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்த நாட்டிற்கும் டங்கி முறையை பயன்படுத்த என்றாலும் சட்டவிரோதமாக குடியேறும் இந்தியர்கள் அமெரிக்கா, கனடா மற்றும் இங்கிலாந்துக்கு செல்லவே அதிகம் விரும்புகிறார்கள். அந்நிய நாடுகளின் மீதான மோகம், அதிக வருமானம், வாழ்க்கை தரம் உள்ளிட்டவையே இதற்கான காரணமாக கூறப்படுகின்றன. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் இந்தியர்கள் 5வது இடத்தில் உள்ளனர். அமெரிக்க குடியுரிமைத்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படை தரவுகளின்படி கடந்த 2022 அக்டோபரிலிருந்து 2023 செப்டம்பர் வரை ஓராண்டில் சுமார் 97,000 இந்தியர்கள் சட்டவிரோதமாக கடக்க முயன்றபோது பிடிபட்டுள்ளனர். பிடிபட்டவர்களில் பெரும்பாலானோர் குஜராத் மற்றும் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.